300 வீடுக்கு மேலே இருக்காது. சுமார் 1200 வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. 300 வீடுகள் தான் இருக்கும். அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த 50 வீட்டில் இருக்கின்ற வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கறதா கூட ஒரு வாரம் தான் ஆகும். ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம். ஒரு 10 நாளில் திருப்பி வாங்கலாம். அந்த 3 முறை வாக்காளர் வீட்டுக்கு சென்று வீட்டில் இல்லாதிருந்தால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்பந்தப்பட்ட வாக்காளர்கிட்ட கொடுக்க வேண்டும். இது நடைமுறை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு 5 நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. 5 நாளில் கொடுத்துட்றாங்க. அப்படி 5 நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள ஸ்லிப் கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது? திட்டமிட்டு வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க. சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் எடப்பாடி என்றால் 5600 பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலிடம் பெற்றுள்ளாங்க. எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் விடுவிக்க வேண்டும். அதோட இரட்டை வாக்காளர் 2 இடத்தில் வாக்காளர் தான் அவருடைய பெயர். குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல ஆண்டு இருந்தால் அவருடைய பெயர். அதோட போலி வாக்காளர் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சித்ததற்கு சுமார் 10,000 பேர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும். இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க.